ஒரு பக்கம் ஒரு பெரிய பரிகாரத்த செஞ்சு முடிச்சாலும், பரிகாரம் செஞ்சாலும் பரவால்ல பாஸ், அடுத்து வந்து பொங்கலும் வைக்கணும் அப்படின்னா, பொங்கலா? பரிகாரம் கூட பண்ணிட்டோம், கை சுட்டாலும் பரவால்ல, நம்ம முன்ன பின்ன கிச்சன்ல போய் இப்படிலாம் வந்து பெருசா எதுவும் வேலை செஞ்சது இல்லையே, டீ தான போடுவோம், எப்படி பொங்கல் வைக்கிறதுங்கிற மாரி ஒரு குழப்பம் இப்ப வந்து நிலாவுக்கு வருது. இதுக்கிடையில வந்து இன்னொரு பக்கம் வானதிக்கு ஒரு கட்டாய கல்யாணம் அப்படின்னு 2 விஷயங்கள் இப்ப அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா, அந்த வானதியோட கட்டாய கல்யாண ட்ராக்க அழகா ஒரு எபிசோட்ல சூப்பரா முடிச்சுட்டாங்க. இதுதான் வந்து பாராட்டுறதுக்குரிய விஷயம். ஐயனார் துணை சீரியல்ல பாராட்டுறதுக்குரிய மாரி நெறைய விஷயங்கள் அங்கங்க நடந்துகிட்டே இருக்குங்கிறது உண்மை. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப இப்படியே வந்து சோழனுடைய கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் வந்து மறைச்சு, குறைச்சு இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அவர வந்து திருந்திட்டார் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்து சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இவர்ட்ட அந்த கெட்ட குணங்கள் அப்படின்னா என்ன குணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரியவர் வந்து யார் குடியும் கெடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பொய் சொல்றதுன்னு இருக்குல்ல, அந்த கம்பல்சிவ் லயர்ன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒருத்தங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து உண்மைய சொல்றதுக்கு பதிலா வந்து பொய் தான் முதல்ல வருங்குவாங்க. அந்த மாரி ஒரு பிரச்சனை சோழனுக்கு இருக்கிறதுங்கிறது உண்மை. அந்த கதாபாத்திரத்த ஆரம்பத்துலருந்து அப்படிதான் வடிவமைச்சிருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா டக்குன்னு பொய் சொல்லுவாரு. டக்குனு அவருக்கு உண்மைய ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது. அதே மாரி தான் காதலிச்ச பொண்ணு அப்படிங்கிறதுனால, அவங்கள அடையறதுக்காக பல விஷயங்கள செஞ்சிருக்கும் பொழுது, அவர் நல்லதே செஞ்சாலும் கூட துளியளவு சந்தேகம் ஒரு நார்மலா, இயல்பா வரதான் செய்யும். அதையும் வந்து அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சுயநலம். இப்ப ஓடி போய் அப்படியே ஒடியாந்து கிட்டத்தட்ட நிலாவுக்காக ஏதோ ஒண்ணுலாம் பண்ணிட்டு இருக்காருல்ல. இந்த குடும்பத்துக்காக பணம் குடுக்குறதுக்கோ, இந்த குடும்பத்துக்காக ஒரு செலவு பண்றதுக்கோ, இதெல்லாம் அவர் அதெல்லாம் யோசிச்சதே கிடையாது. இந்த அட்டைப்பூச்சி மாரி வந்து வீட்ல இருந்து இந்த ஒட்டுண்ணியா அப்படி ரத்தத்த உறிஞ்சும்ல, அந்த மாரி தான் வந்து அவங்க அண்ணன்ட்ட இருந்து பணத்த வாங்கி அந்த ரிசப்ஷனையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பணத்த வச்சு தன்னுடைய மனைவிக்கு வேணா பைக் வாங்கி தருவேன். ஆனா வீட்டுக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கக்கூடிய ஆள் தான். இதுலயுமே இந்த பைக் வாங்குன காசுல ரூ. 10,000 வந்து வேற காசு இந்த அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு அது வந்து அண்ணன் குடுத்துருவாருன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் அவர் குடுக்கலாம் இல்ல. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் சோழனுக்கு இருக்கிறதுனால தான், சோழனுடைய குணங்கள இப்போ வந்து மொத்தமா மாத்தி இந்த இந்த கேரக்டர் இப்படியே போனா சரியில்லங்கிறதுனால மாத்திட்டாங்களா? இல்ல இந்த கேரக்டர் வந்து இப்போ வந்து திருந்துன மாரி காமிக்கிறாங்களா? இல்ல வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு இப்ப இல்லாம இருக்கும். திருப்பி ஏதாச்சும் ஒரு தேவை வந்தா பொய் சொல்ற மாரி இருக்குமாங்கிறத போக போக தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வானதிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்ல காமிச்சது தத்ரூவமா இருந்துச்சு. நெறைய வீட்ல இந்த மாரி கட்டாய கல்யாணங்கள் பண்ணும்போது, அப்படியே நல்லா ஆசையா பேசி கோயிலுக்குள்ளார கூட்டு வர்றது, இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்து அவங்க வந்து அவருங்கள்ட்ட என்ன விஷயம்? நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்களேன்னு கேட்க, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு பாக்க, "அண்ணா பிரேமண்ணா உங்களுக்கு கல்யாணமாண்ணா? எங்கண்ணா பொண்ணுன்னு?" கேட்டுட்டு இருக்கும்போதே, "நீ தான் பொண்ணுன்னா, ஏய் லூசா நீ?" அப்படிங்கிற மாரி இவங்க கடுப்பா தனியா கூட்டு போனதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம அண்ணனுடைய வாழ்க்கைய நெனச்சு பாரும்மான்னா, இந்த விளங்காதவன் வாழ்க்கைய பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? போலீஸுக்கு கால் பண்றேன்னா, ஃபோன புடுங்கி வச்சுக்கிறாங்க. நாங்க செத்துருவோம் அப்படின்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணா, நீங்க செத்தா சாவுங்கன்ட்டாருங்க இவங்க. ஐய்யயோ! எப்படி பேசுறா பாத்தியா? அப்படின்னோனே, இவள வந்து கட்டாயப்படுத்தி தான் கூட்டு போணும்னு தர தர தரன்னு இழுத்துட்டு போனா, இவங்க அந்த பிரேம் கிட்ட சொல்றாங்க, "ஏன்டா வெக்கமா இல்லையான்ட்டு." இந்த மாரி நெறைய ஆட்கள் இருக்காங்க வேற நிஜமாவே. கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிறது. நமக்கு எப்படியும் கல்யாணம் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்து யார் வந்தாலும் ஓகேன்னு தாலி கட்டுறதுக்கு. நான் இன்னொருத்தன லவ் பண்றேன். திருப்பி ஏற்கனவே வீட்ட விட்டு ஓடி போனேன். திருப்பி ஓடி போயிடுவேன். நீ பேசாம வந்து தாலி கட்ட சொல்ற அப்படின்னு தாலி கட்டுறேன் நிக்கிற. நான் திருப்பி ஓடி போயிருவேன்டான்னு பேசினா கூட, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து என் நண்பனுக்காக நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. ஆனால் பைக் வேணும்னு கேட்டார் ஆல்ரெடி. இது இல்லாமல் டவுரியும் அப்படியே வந்து லைட்டாக மறைமுகமாக வேற பேசுறாரு வெக்கம் இல்லாமல். இப்போ தாலியை வேற வந்து இப்போ கட்டிக்கலாமா? கட்ட போகிறேன் நிற்க மாலையை பிடிச்சி போட்டு அமுக்கி இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும் போதே தாலி கிட்ட வரும்போது டக்குன்னு வானதி ஒரு ஃபயராக வந்து ஒன்று பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். 2 மாதம் ப்ரெக்னென்ட்டு. அதனால தான் வந்து அவங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச அப்புறமா வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாண்டி சொன்னான். பாண்டிக்கும் தெரியும் நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்லலைன்ட்டு இவங்க எந்திரிச்சிடுறாங்க. அப்படியே அதிர்ச்சியா எல்லாரும் முடிக்க, அவ்வளோதான் அவங்க குழந்தை என் வயித்துல வளருதுன்னு இவங்க கிளம்புறாங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படியோ வானதி சமயோஜிதமா யோசிச்சு அந்த விஷயத்த பண்ணத பத்தியும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. அதுல வந்து சோழன் கேட்டதுல ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. அது என்ன பெண்கள் மட்டும் தான் பரிகாரம் பண்ணணுமா? ஏன் ஆண்களும் சேர்த்து பரிகாரம் பண்ணக்கூடாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி. குடும்பத்தோட நலனுக்காக அப்படின்னா எல்லாரும் பண்ண வேண்டியதானே. வீட்டு வேலையிலேருந்து ஆரம்பிச்சு பரிகாரம் வரைக்கும் எல்லாத்தையும் பொண்ணுங்க தான் பண்ணணும்னு மாத்தி வைக்கிறது என்ன கதை? அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியா இருந்துச்சு. நல்ல கேள்வி அது. அத பத்தி உங்களுடைய கருத்தையும் அந்த பக்கம் சோழன் அப்படியே வந்து ஒரு மாரி முன்னாடி இருந்த கேரக்டர்லேருந்து மாறுன மாரி காமிக்கிறது. இந்த பக்கம் வானதி டக்குன்னு யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணது. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிலா அன்னைக்கு வந்து அப்படியே சோழன பார்க்கும் பொழுதே வந்து அப்படியே வந்து லைட்டா வந்து வாட் அ மேன்! அன்னைக்கு வந்து அந்த அந்த கார்த்திகாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பண்ற மாரி இவரும் நமக்கு பண்றாரே அப்படின்னு பார்க்க வேற செஞ்சாங்க. அத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லிட்டு இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம் பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.